ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சம்மந்தமான சில டிப்ஸும், அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது லாஸ்ட்டு சண்டே அப்போ ஷூட் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் பொங்கல் அப்போ வீடை சுத்தம் பண்ணுவோம், கிச்சனை ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரே டயத்தில் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன செக்ஷனாக கிச்சனில் இருக்கிற பொருட்களை பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாஷ் பண்ணி கழுவி கழுவி காய வச்சதுக்கப்புறம் போட்டு வைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட ப்ரெஸ்டீஜில் ஸ்வெட்ச்னு ஒரு மாடலோட பற்றி ஒப்பீனியன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த குக்கர் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருக்குது. மெயினாக நமக்கு விசிலுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கீழே ஒரு கேப் கொஞ்சம் இறக்கமாக கொடுத்துருக்கறனால ஏதாவது பொங்கி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நின்றுது. மெயினாக நம்ம பருப்பு இதெல்லாம் என்ன தான் மெஷர் பண்ணி வச்சா கூட கொஞ்சம் பொங்கி வரும். நம்ம க்ளீன் பண்ணுற வேலையை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ நான் இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் அந்த அது பொங்கி வரது அங்கேயே நின்றுது. ஸோ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது பிராண்டில் இந்த மாதிரி மாடல் இருக்கான்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ்டீஜில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த சோஃபா கவர் வாஷ் பண்ணி வச்சுருந்தது நல்லா காஞ்சிருந்துச்சு. ஸோ அதை மத்தியானம் டிவி பார்த்துட்டே போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சேர்ந்து தான் போட்டுட்ருக்கோம். இது ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம தனியாக பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். 2 பேர் ஹெல்ப் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதனால தான் ஃபுல்லாக பையனோட ஹெல்ப் வச்சு ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமேசான் அந்த மாதிரிலாம் காமிக்கிற ரொம்ப குவிக்காக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களோட சோஃபா சைஸோட கொஞ்சம் மாறி இருக்கிறனால நாங்கள் மெஷர்மெண்ட் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்க முடியும். ஸோ ஆன்லைனில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஃபோன் மூலமாகவே ஃபுல்லாக மெஷர்மெண்ட் சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் கொரியர்லேயே சென்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் போடுறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். சில பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணால் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களே செஞ்சிகிட்ருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. சொன்னாலும் பசங்க செய்ய மாட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஹேபிட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க பண்ணுறது வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணால் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்டா, ப்ளீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம நமக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் யாரும் இல்லை, நம்மளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குத்தம் சொல்கிற மாதிரி சொல்கிறப்போ அவங்க அதை பெருசாக கண்டுக்கவும் மாட்டுறாங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டுறாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நீங்கள் மாற்றினா அவங்கள ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற வேலையில் ஏதாவது ஒரு சின்னதான வேலை செஞ்சால் கூட சூப்பராக பண்ணியிருக்கடே தேங்க்யூடா அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், செய்யவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வர வழியில் இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் மழை பெஞ்சு கரெக்டாக அந்த கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சினாலும் நினைக்கிறேன். கீரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவும் இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கட்டு 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னோன்னே என்னால் வாங்காமல் இருக்க முடியல. ஒரு 4 கட்டு வாங்கிட்டேன். ஏன்னா 4 கட்டு எப்படி ஒரே நேரத்தில் அவங்களால செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. இதில் 2 கட்டு மட்டும் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு 2 இதை அப்படியே ஒரு கண்ணாடியை கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்குது அதில் வச்சுருவேன். மெயினாக இந்த வெந்தயக்கீரையை அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சிட்டோன்னா நமக்கு அந்த சப்ஜிலாம் செய்கிறப்போ ஏதாவது கிரேவிக்கு போட்டுக்கலாம். அதனால் அதுக்காண்டி வெந்தயக்கீரையும் பாலக்கீரையும் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அரைக்கீரையும் தண்டுக்கீரையும் அந்த கண்டெய்னரில் அப்படியே போட்டு வச்சுட்டு நாள் கழித்து தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ கீரையும் ஒரே டயத்தில் க்ளீன் பண்ணி வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி வேலையை பிரித்து எந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்குன்னு நம்ம யோசிச்சு பண்ணுறப்போ நம்மளோட வேலைகளையும் சீக்கிரமாக செய்ய முடியும். நமக்கு அந்த வேலை செஞ்ச சலிப்பும் தெரியாது. இந்த வீடியோவில் சொன்ன டிப்பு ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேலையில் எந்த மாதிரி பிரித்து செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.